இவங்கள்ட்ட வந்து என்னன்னாக்கா அப்ரோச் பண்ணக்குள்ள இவங்க பேர் வந்து பல்கிஸ் வராம ஆஜா மீதுன்னு வருது. எப்படி அப்ரோச் பண்ணுங்க? இவங்களோட வாக்கு பாதிக்குமா பாதிக்காது சார்? நாகை அருகே எஸ்ஐஆர் திருத்தப் பணிகளில் மனைவியின் விண்ணப்பத்தை ஸ்கேன் செய்தால் கணவரின் விவரம் வந்ததால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. பயிற்சி இல்லாத பூத் நிலை அலுவலர்களால் திருத்தப் பணியில் தொய்வு ஏற்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சிறப்பு பிரிவு திருத்தப் பணிகள் தமிழ்நாட்டில் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் நாகையில் பல்வேறு அரசு கட்டிடங்களில் முகாம் நடைபெற்று வருகிறது. நாகூர் கவுதியா தொடக்கப்பள்ளியில் நடந்த வாக்காளர் சிறப்பு திருத்த முகாமில் ஒரு பெண் வாக்காளரின் விண்ணப்ப படிவத்தை ஸ்கேன் செய்யும் போது அவரது கணவரின் விவரங்கள் காட்டியதால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் பணிகள் நாகூர் முழுவதும் தொய்வாக நடப்பதாகவும் முறையான பயிற்சி இல்லாத பணியாளர்களால் குளறுபடிகள் ஏற்படுவதாகவும் வாக்காளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வாக்காளர் திருத்த முகாமில் பணியாற்றும் பணியாளர்கள் விண்ணப்பங்களை அங்கு வைத்து பூர்த்தி செய்யாமல் வீட்டிற்கு எடுத்துச் செல்வதாகவும் இதனால் வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் ஏற்படுமா எனவும் பொதுமக்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளனர். இவங்கள்ட்ட வந்து என்னன்னாக்கா அப்ரோச் பண்ணக்குள்ள இவங்க பேர் வந்து பல்கிஸ் வராம ஆஜா மீதுன்னு வருது. எப்படி அப்ரோச் பண்ணுங்க? உறவினர் சார், இவங்களோட வாக்காளரே ஆஜா மீது வந்து என்ன செய்யுங்க? இப்ப அவங்க பேர் பல்கிஸ் சார், இவங்க பேர் ஆஜா மீதுன்னு வருது. இவங்களோட வாக்கு பாதிக்குமா பாதிக்காது சார்? குடுக்கின்ற வாக்காளர் கேளுங்க சார், இதனுடைய